யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கத்தரிக்காய் இறால் போட்டு பால் கறி வைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். கத்தரிக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், இறால், முதலாம் பால், ரெண்டாம் மூன்றாம் பால், வெந்தயம், மஞ்சள், உப்பு. வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். கத்தரிக்காய் வெட்டிட்டு வந்துட்டோம். அதை இதுக்குள்ளே போட போகிறோம். கத்திக்குள்ள உங்களுக்கு கருவேப்பிள்ளையும் தேசிக்காயும் சொல்லி இல்லை, அதையும் எடுத்து வந்து வச்சுருக்கிறோம். கருவேப்பிள்ளை போடுங்க, பச்சை மிளகாய் போடுவோம். வெள்ளைக்கறின்றபடியாக வேறு உரைப்பு இல்லை, இதுதான் உரைப்பு. வெங்காயம் போடுவோம், இறாலையும் போடுவோம். இது பால் கறிக்கு இறால் போட்டு வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இதை வச்சுட்டு அடுப்பை போட்டுட்டு ரெண்டாம் மூன்றாம் பாலை விடுவோம். இதுக்குள்ள இது ஆக கணக்க விடாதீங்கோ. தண்ணியாக இந்த தண்ணியாக போயிடும். இல்லை இந்த இந்த இவ்வளவு போடுறீங்களோ அந்த சரி அரிவாசிக்கு தண்ணி விட்டீங்கன்னா காணும். இந்த இதுண்ட அரிவாசிக்கு வந்தால் காணும். நாங்கள் போடுற மஞ்சள் போடுவோம். மஞ்சள் கொஞ்சம் நல்லா இருக்கும் கூட போடுக்கல. வெந்தயம் போடுங்க. வெந்தயம் ஒரு கேட்கலையும் கொஞ்சம் போடுவோம். உப்பு அதில் பார்த்து போடுங்கோ. கூட கைக்க விட கூட போட்டு அளவுக்கு மிஞ்சி போட்டுறாதீங்கோ, பார்த்து போடுங்கோ. இப்படியே மூடி விடுவோம். சாடியாக கொதி வைக்கிறது விரைக்கில் கிளறுவோம். வாங்கோ இப்போ கொதிக்க தங்கிட்டு திறந்து பார்ப்போம். நாங்கள் விட்ட தண்ணி காட்டுனான்னு உங்களுக்கு விளையா விட்டு நாங்கள் கொதிக்கத்துவாங்க. மேலே கத்தரிக்காயும் கீழே அவிஞ்சோன்னா கொஞ்சம் குறையும். இது நல்லா இருக்கா கத்தரிக்காய் அவிய விடுவோம். இதில் நாங்கள் கருவேப்பில்லை, வெந்தயம், பச்சை மிளகாய், வெங்காயம், இறால் போட்டு நாங்கள் உப்பு இவ்வளோந்தான் போட்டு கத்திரிக்காயோட அவிய விட்டுனாங்க. கொஞ்சம் மெல்லிய நெருப்பு தான், நெருப்பை கூட்டாதீங்கோ. மெல்லிய நெருப்பிலே செய்தீங்கன்னா கத்திரிக்காய் அவியும், இல்லாட்டி தண்ணி வத்தம். இப்போ நாங்கள் மெல்லிய நெருப்புலையே வச்சு அவிய விட்டுருக்குறோம். இப்போ வந்து பார்ப்போம் அவிஞ்சிட்டு வந்து. பார்க்கலையே நல்லா அவிஞ்சது தெரியுது. இப்போ நாங்கள் சாடியாக மசிச்சு விடுவோம். இது நல்லா இருக்கும். உரைப்பு நல்லா நாங்கள் போட்ட பச்சை மிளகாய் உரைப்பு கணக்காக நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது இப்போ நாங்கள் இந்த முதல் பாலை விட போகிறேன். கொஞ்சம் தான் எடுத்தனால இருக்கும். இதை விட்டுட்டு இந்த முதல் பால் நல்லா கொதிக்க விடாதீங்க. மெல்லிய கொதி வேற இறக்குவோம். மசிச்சு விடுவோம். அதோட அரிவாசி மசிச்சு அரிவாசி மசிக்காமல் இருக்கட்டும் கறி. இப்போ இதுக்குள்ள நாங்கள் வெந்தயம் கொஞ்சம் போட போகிறோம். வெந்தயத்தை போட்டுட்டு இப்படியே மூடி நிப்பாட்ட போகிறோம். இதை நாங்கள் பால் விட்ட அப்புறம் ஒரு காத்தான் மெல்லிய நெருப்பு வெளியே விட்டு நாங்கள் இதை இப்படியே சூடாகும் மட்டும் இருக்கட்டும் அடுப்பில். வாங்கோ இறக்குவோம். நல்லா சூடாக ஆறிட்டு நாங்கள் திறந்து தேசி புளியை விடுவோம். தேசி புளி விடுங்கோ. இது உங்களோட ருசிக்கு ஏற்ப புளியை விடுங்கோ. நல்லா இதை எடுத்து கோப்பைக்கில் போட்டு சாப்பிடக்கல, கோப்பைக்கில் போட்டு குடிக்கல நல்லா இருக்கும். இதை கறி இருக்கும். இதே மாதிரி செய்யுங்கோ. இப்படியே வரும்.